அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷேர் மிலன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது சதுரங்க ஆட்டத்தினுடைய ரிக்ஸ் அண்ட் ரேப்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நான் உங்களுக்காக வழங்கவிருக்கின்ற இந்த ரேப்பானது ஃபிஷிங் ஃபோல் ரேப் பகுதி 1 ஆக இருக்கின்றது. இதை நான் உங்களுக்காக முழுக்க தமிழிலே வழங்குகிறேன். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் ஃபோன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு E5. இதுவும் கிங்ஸ் ஃபோன் கேம் தான். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F3. இப்பொழுது இந்த நைட்டானது விளக்கினுடைய சிப்பாயினை இலக்கு வைக்கின்றது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் பல வழிகள் காணப்படுகின்றன விளக்குக்கு. அந்த வழிகளிலே ஒன்றுதான் இந்த வழி, அதாவது நைட் C6. இப்பொழுது இந்த சிப்பாய் டிஃபெண்ட் பண்ணப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் B5. பிஷப் கொண்டு இங்கே வைக்கப்படுகின்றது, அதாவது B5 கொண்டு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த நைட்டை பின் செய்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இதை தடுக்கும் விதமாக அடுத்த நகர்வாக நைட் F6. அடுத்ததாக நைட் F6 என அர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இங்கே காட்டப்படுகின்ற நைட்டானது சிப்பாய் இலக்கு வைக்கின்றது. எனவே இங்கே காட்டப்படுகின்ற இந்த சிப்பாயை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். உடனடியாக காசலிங் மேற்கொள்கின்றது. இங்கே காசலிங் மேற்கொண்டதன் ஊடாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வானது நைட் G4. ஓகே, இது ஒரு வெட்டரான மூவாகவே காணப்படுகின்றது. இப்பொழுது சிப்பாயினை இலக்கு வைக்கின்றது இந்த நைட். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு H3. சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட இப்பொழுது நைட்டை தூக்க வேண்டிய நிலை விளக்குக்கு ஏற்பட்டுள்ளது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், H5. இப்பொழுது இந்த நைட்டை அவர் தூக்கவில்லை, பதிலுக்கு வெட்டு கொடுக்கின்றார் அந்த அழகான நைட்டை. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட்டினால் நைட்டை சிப்பாய் வெட்டுகின்றது. ஒயிட்டினுடைய சிப்பாய் நைட்டை வெட்டுகின்றது. இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே ஒயிட் தோல்வி அடைய போகின்றது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பிளண்டர், அதாவது சிப்பாயினால் நைட்டை வெட்டியது ஒரு பிளண்டர். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு H×G4. சிப்பாய் வெட்ட கட்டாயமாக இப்பொழுது என்ன நடக்கணும் என்றால் நைட்டை நகர்த்த வேண்டும். நைட் போகின்றது E1க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தை இந்த ஆட்டத்திலே ஒயிட் தோல்வி அடைய போகிறது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வாக குயின் H4. இப்பொழுது இங்கே 2 இடங்களில் இந்த குயினை கொண்டு வைத்தால் செக்மேட் ஆக போகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இதை தடுக்கும் விதமாக A4க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது முன்னோக்கி. தள்ள இப்பொழுது அடுத்த G3க்கு சிப்பாய், விளக்கின சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட்டு இங்கே பிளாக் பண்ணப்படுகின்றது. கிங்கை எங்கும் நகரவிட முடியாமல் தடுக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு குயின் H5. ஒயிட் குயினை கொண்டு இங்கே வைக்கின்றார். ஏனென்றால் செக்மேட்டை தடுப்பதற்காக கொண்டு வைக்கின்றார். ஆனாலும் இதெல்லாவற்றையும் முறியடித்து விலைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது. குயின் × H5 வெட்டுகின்றது குயினை. குயின் போய்விட்டது. இனி இந்த ஆட்டத்திலே
ஒயிட் தோல்வியடைய வேண்டியதுதான். அது ஏன் என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வு எஃப் கிராஸ் E5. இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து குயின் H1 and beautiful checkmate. That's இந்த ஆட்டத்திலே விளைக்கானது வெற்றி பெற்று விட்டது. ஓகே, நாங்கள் இனி அடுத்த ஒரு சின்ன ஒரு வேரியேஷனுக்கு நாங்கள் போகலாம். வாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். இப்பொழுது நாங்கள் உடனடியாக பிசிங் போல் ரேப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது இரண்டாவது வேரியேஷனுக்கு நாங்கள் போகலாம். உடனடியாக இந்த மூவை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சதுரங்கத்தை ஆடும்போது இந்த நான் கூறுகின்ற இந்த மூக்களை புறம்பாக உங்களுடைய செஸ் போர்ட்டிலே அடுக்கி காய்களை அடுக்கி நீங்கள் விளையாடும் போது இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு E4. இது வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்தது E5 கிங்ஸ் ஃபோன் கேம். அது நைட் F3. சிப்பாய் இலகு தடங்கும் விதமாக இப்பொழுது நைட் C6. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது ஒயிட் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய நைட்டுக்கு C3க்கு இங்கே நகர்த்துகின்றது. இப்பொழுது நைட்டுக்கு C3க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F6க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அற்புதமான ஆட்டம். விளக்கும் வைட்டும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கலாம், சுவாரஸ்யமான கேம். ஓகே, அடுத்த நகரை கவனமாக பாருங்கள். பிஷப் C4. அடுத்ததாக பிஷப் C5. அடுத்ததாக ஒயிட் ஆனது காசலிங் செய்கின்றது. இங்கே காசலிங் செய்ய இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது இந்த விளக் தன்னுடைய நைட்டை G4க்கு இங்கே நகர்த்துகின்றது. இங்கே நகர்த்ததன் ஊடாக அடுத்த நகர்வு H3க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ளப்பட அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். H5. இப்பொழுது இங்கே பாருங்கள், H5க்கு இங்கே தள்ளி பாதுகாக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக H cross G4. நைட்டை சிப்பாய் வெட்டுகின்றது. வெட்ட பதிலுக்கு H cross G4. சிப்பாய் வெட்ட இப்போது நைட்டும் வெட்டப்பட போகின்றது. எனவே பார்க்கலாம் என்ன நடக்கும். இப்பொழுது நைட் வந்து E1க்கு இங்கே நடத்தப்படுகின்றது. பின்னோக்கி தள்ள இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு அடி. இதை பாருங்கள். ஒன்று வந்து குயின் H4க்கு கொண்டே வைக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F3 இங்கே வைக்க இதனூடாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு செக்மேட். குயின் H1 and beautiful checkmate. That's it. இது வந்து இரண்டாவது வேரியேஷன், பிஷிங் போல் ரேப்புக்கான வேரியேஷன் பார்ட் 1. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். பாருங்கள், அடுத்த மூன்றாவது வேரியேஷனுக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ஒரு சின்ன ஒரு செஸ் ரேப்புக்கு போகலாம். அதாவது மூன்றாவது வேரியேஷன் பிஷிங் போல் ரேப் பார்ட் 1. ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்தது E5 கிங்ஸ் ஃபோன் கேம். நைட் F3. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் C6. ஓகே, அடுத்தது பிஷப் B5. அடுத்த நகர்வாக
knight f6, அடுத்தது காஸ்லிங், அடுத்து knight g4. இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். h3 சிப்பாய் தள்ள இப்பொழுது வெட்டு கொடுக்கப்படுகின்றது. அடுத்து h cross g4, h5க்கு இது தள்ள, அடுத்து h cross g4, அடுத்தது h cross g4. இப்போது நைட்டை தூக்க வேண்டும். நைட் போகிறது e1க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இது ஒரு பிளண்டர். இதன் காரணம் இந்த ஆட்டத்திலே ஒயிட் தோல்வியடைய போகிறது. அது பாருங்கள் எவ்வாறு என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் h4, ஓகே, அடுத்தது f4, ஓகே. இப்பொழுது சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுற g3க்கு நடத்த. இப்பொழுது இந்த கிங்கினால் எங்கும் செல்ல முடியாது. பதிலுக்கு என்ன செய்வது என்றால் அடுத்த நகர்வாக குயின் h5, ஓகே, இங்கே நகர்த்த. இப்பொழுது குயின் cross h5 வெட்ட, பதிலுக்கு குயின் h1 and beautiful checkmate. That's it. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, that's it. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.